மனிதுரிமைகள் தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை ஆராய்ந்து இலங்கையின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா இன்று தெரிவித்தார். உலக நாடுகளை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வருடாந்தம் மனிதுரிமைகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வருகிறது. யுத்தத்தின் பின்னர் அதன் வடுக்களில் இருந்து மீண்டு வரும் இலங்கை கடந்த காலத்தில் மனித உரிமையை பாதுகாப்பதற்கு கடும் பிரயத்தனம் எடுத்துள்ளதாக இந்த வருட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரயத்தனத்துக்கு அறிக்கையினூடாக பாராட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் இடம்பெற்ற சில மனித உரிமை முறைகளை சுட்டிக்காட்டி அவை தொடர்பில் கவனம் செலுத்த வைக்கவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் முயற்சித்துள்ளது. சிவில் அமைப்புகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் நபர்கள் மீது விடுக்கப்படும் அழுத்தங்கள் தொடர்பாகவே இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடி மற்றும் காணாமற் போனவர்களை மறந்தமை மறைமுகமாக மனித உரிமை மீறல்களுக்கு தாக்கம் செலுத்தும் விடயங்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேச்சு சுதந்திரம், ஊடக சுயாதீன தன்மை மற்றும் விரிவான கருத்துக்களை வெளியிடுதல் என்பனவும் சுதந்திரத்தின் அடையாளம் எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வருடாந்த மனித உரிமை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் முறைப்பாடுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு செயற்திறனுடன் செயற்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை விரிவாக ஆராய வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன கண்டியில் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் கூறினார். மனித உரிமை தொடர்பில் இலங்கையின் தற்போதைய நிலைமை மாறுபட்டதாகும். இந்த மனித உரிமை அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு எமக்கு இதுவரையில் வாய்ப்பு கிட்டவில்லை. கலந்துரையாடல்களின் ஊடாக சில விடயங்களுக்கான தீர்வை பெற முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் எமக்கு எதிர்ப்பு தெரிவித்தமை கடந்த காலங்களில் எமக்கு இருந்த பாரிய பிரச்சனையாகும். எனினும் தற்போது ஐரோப்பிய நாடுகள் எமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த அறிக்கையில் எவ்வகையான விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட போதிலும் நாம் அச்சமடைய வேண்டியதில்லை. ஏனெனில் கடந்த காலத்தில் இலங்கைக்குள் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கவில்லை. அதனால் இதனை நியாயமான முறையில் எதிர்நோக்க முடியும் என நான் எண்ணுகிறேன்.